நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஜெயிலர் படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்பாய்லராக தான் இருக்கும், அப்புறம் உங்கள் விருப்பம். இப்போ நான் சொல்கிறத சில பேர்த்தால் நம்பவே முடியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்கும்போது நானே நம்பலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ட்ரெண்டிங்கான படம் ஜெயிலர் தான். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்தாலும் பார்த்த எல்லாருக்கும் மன திருப்தியோட எதிர்பார்ப்புக்கான ஒரு திருப்தி கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜெயிலர் கண்டிப்பாக கிடச்சிச்சு. எல்லாருக்குமே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் பிரம்மாண்டமான ஹிட்டு. இன்னமும் சொல்லப்போனால் 400 கோடியை தாண்டி படம் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் உள்ள ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலர் படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கான பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் முடிவு பண்ணியிருந்திருக்காராம். இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயே அஃபீஷியலாக போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய பிளாட்ஃபார்மில் இந்த நியூஸை நீங்கள் பார்க்கலாம். நிறையா பேர் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேள்வியும் பட்டிருந்திருப்பீங்க, ஜெயிலர் படத்துக்கு பார்ட் 2 எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிலர் படத்துக்கு பார்ட் 2 எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான விஷயம் கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, தளபதி விஜயும் நயன்தாராவும் இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்காக இருக்குது. இது கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. அதாவது ஜெயிலர் பார்ட் 2 எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான நியூஸ். இவங்க 2 பேர் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெல்சனோட பிளானில் மட்டும்தான் இருக்கான். சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இதோட வேலைகளை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோலமா கோகிலா டாக்டர் இந்த படத்துக்கான பார்ட் 2 எடுக்கலாமோ அவரோட ஐடியா இருக்கான். ஸ்டோரி எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஜெயிலர் படமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 எடுக்கிறாங்க. இதில் பார்ட் 2 எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயம் கிடையாது. ரஜினியும் விஜயும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் மட்டும் நியூஸ் மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை கிளப்பி நிற்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்சன் எடுத்த முடிவு ஒரு நல்ல முடிவு தான். ஏன் அப்படின்னா நீங்கள் பார்ட் 1 அதாவது ஜெயிலர் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. நான் சும்மா சொல்கிறேன், இந்த ஜெயிலர் பார்ட் 1 அப்படியே பார்த்தீங்கன்னாவே கிளைமேக்ஸில் ஒரு லீடை வச்சு தான் முடிச்சிருந்துருப்பாங்க. வில்லன் டைலாக் சொல்கிற மாதிரியே இருக்கும், எனக்கு அப்புறம் அத்தனை பேர் இருக்காங்க, நீ என்னை கொண்டுட்டு பார்த்தனா உயிரோடு இருக்க முடியாது, உன் குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்காது, நீ நினச்சிக்கிட்டு இருக்க, என்னை கொல்லாத, இதோட விட்டுட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் வில்லன் ரஜினியை பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே படாமல் ரஜினி பார்த்தீங்கன்னா ஒரு அசால்ட்டாக கொண்டுருவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுலேருந்தே நல்லா தெரியுது வில்லனை பொறுத்த வரைக்கும் வில்லனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேங் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேங் பார்த்தீங்கன்னா இந்நேரம் வில்லன் இறந்து போனது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் ரஜினியை பார்த்தீங்கன்னா முத்துவேல் பாண்டியனை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்டோரியாக இருக்கணும். இதெல்லாம் சாதாரண கெஸிங் மட்டும்தான். ஆனால் பார்ட் 2 எடுத்தார் அப்படின்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். அதுவும் விஜயும் சேர்ந்து இருக்காரு கூட அப்படின்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கும். அதேமாரி சின்னதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வில்லனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு சிலை கடத்துறவர் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரியாக சொல்லியிருந்திருப்பாங்களே தவிர அவருக்கு மெயினாக அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரஜினிக்கு கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருந்துருப்பாங்க. சின்னதாக ஒரு 2 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக் வச்சுருந்தாலும் நறுக்குன்னு வச்சுருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்குது, அவருக்கு இந்தியா மொத்தம் எவ்வளோ பேர்த்த தெரியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் வில்லன் வருமானம் பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. அவர் எதுக்காக சில திருட வந்தார், எப்படி ஆனார், அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, இதோட டீலிங் என்ன, அவர் எங்கே கடத்தி எங்கே விற்கிறாரு, எதை பற்றியுமே பார்த்தீங்கன்னா அவங்க வாயை திறந்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா பார்ட் 2 எடுக்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா அதோட பேக் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நெல்சன் பண்ண ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 மிகப்பெரிய ஆக்டரை பார்த்தீங்கன்னா அவர் என்ன தான் கேமியோ ரோல் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் கரெக்டான இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக அவர் யூஸ் பண்ணியிருந்திருப்பார். ஜாக்கி ஷெராஃபாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், சிவராஜ்குமாராக இருக்கட்டும், கரெக்டாக கூட்டு வந்திருந்தாலும் கரெக்டாக அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்திருப்பார். இன்னமும் டீப்பாக சொல்ல போனால் ரஜினி ஒரு ஆள் இருக்கும்போது அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க பெரிய ஆள் தான். அதுக்காக அந்த பாட்டை கூட பார்த்தீங்கன்னா ரஜினி ஒத்த ஆளுக்கு மட்டும் போடாமல் 3 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சேர்த்து போட்டுருந்துருப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே கிழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஹக்கும் பாட்டு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு சூப்பராக இருக்கோ இல்லையோ ராஜ்குமாருக்கும் சூப்பராகவே இருக்குது. அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்போது இதே பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் அவர் கரெக்டாக பண்ணுவாரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2ல் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி தமனா, சுனில் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சு போயிருச்சு. அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். என்ன அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினியோட பையன் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவார். அப்படி இருக்கும்போது ரஜினியோட பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான், ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரனும் மருமகன்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அவரோட பையன் இறந்து போனதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் இருக்கலாம். ஏன் அப்படின்னா
ஒட்டுமொத்த சோர்ஸான அவங்க பையனை பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா வேறு பேக் போனே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பார்த்துக்கணும். வேறு யாருமே இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோக்கா அந்த படத்தில் பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா யோகி பாபு தான் காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அவங்க குடும்பத்தை ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு அவர் பையன் இல்லாமல் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் மிகப்பெரிய ஸ்டோரியாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் 2 படத்தோட ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேன் தியரி ஒன்று இருக்குது. அதை கேட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். என்ன தான் இந்த பார்ட் 1 ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட்டாக போயிட்டு இருந்தாலும் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு சின்ன கிரீடத்தை பார்த்தீங்கன்னா திருடுற மாதிரி தான் பேக் ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டோரி எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒருவேளை பார்ட் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வர்மன் இருந்தார்ல, அவரோட மெயின் ஹெட்டே பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌனை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை மிரட்டலாம். ஒருவேளை இந்த தடவை அவரை எல்லாத்தையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான க்ரௌனை திருடுறதுக்காக கூட பார்த்தீங்கன்னா ரஜினி பிளான் போடலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் தியரியாக இருக்குது. நடந்தால் சூப்பராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பார்ட் 1 படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏமாற்றிட்டாங்க நம்ம எல்லாரையுமே. அதாவது நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌனை எடுக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை பார்ட் 2 படத்தில் அது ஒரிஜினல் க்ரௌனை எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பிளானை பார்த்தீங்கன்னா ரஜினி போட்டிருந்தாரு அப்படின்னா பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நான் இப்போயே சொல்லிடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது மாதிரி பார்ட் 2 எடுப்பாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி பார்ட் 2 எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டோரி அப்படிங்கும்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் ஒத்துப்பாரா அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பீஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன தான் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாலும் ஆல்ரெடி சம்பவம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சேர்ந்து வேற பெரிய ஹீரோ கூட நடிக்கணும் அப்படின்னாலும் அவர் ஒத்துப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. சப்போஸ் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா தமிழ் சினிமாவை கையில் பிடிக்க முடியாது, அது நெக்ஸ்ட் லெவலில் போய் நின்றோம். அது வேற விஷயம். என்னடா இவன் பாட்டுக்கு உருட்டிக்கிட்டு இருக்கான், போய் சொல்கிறான் அப்போலாம் நினைக்காதீங்க. உண்மையிலுமே இருக்க நியூஸை தான் எல்லா சோஷியல் மீடியா எல்லா நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலர் பார்ட் 2ல விஜய் நடிக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்னதான் ஜெயிலர் பார்ட் 2 எடுக்கிறதுக்கான இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் ஒருவேளை பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாரும் மோகன்லாலும் திரும்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமரா ரோல் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2லையும் ஒத்துக்கலாம். இதே மாதிரி கிளைமேக்ஸில் அவங்களுக்கு கெத்து வச்ச மாதிரியே பார்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா கெத்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் நடிக்கிறானே வச்சுப்போம், நயன்தாராவும் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் என்னதான் இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த படத்தில் நடித்த வில்லன் தான். ஏன் அப்படின்னா என்னதான் ரஜினியோட ஸ்டைல், தலைவரோட ஸ்லாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாலும் ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டை ஈக்குவல் பார்த்தீங்கன்னா வில்லனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. இந்த படத்தோட வில்லனை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2ல மிஸ் பண்ணுவோம். மேபி பார்த்தீங்கன்னா வர்மனோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறோம் அப்படின்னு வேணால் அவரை எடுத்துகிட்டு வரலாம். அப்படி எடுத்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக மேபி இருக்க மாட்டார். அவர் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம்குள்ளே தான் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரஜினிக்கு ஈக்குவலாக ஒரு ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருந்துருப்பார். ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியவே அவர் மிரட்டுற மாதிரியே இருக்கும். நாக்கெல்லாம் கடிச்சிட்டு மிரட்டுற மாதிரியே அவர் மிரட்டுவார். அதெல்லாம் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு வில்லன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2ல மிஸ் பண்ணுவோம். ஏன் இவ்வளோ சொல்லணும், சிம்பிளாக சொல்ல போனால் 90ஸோட காலகட்டத்தில் வந்த ஏ ரஹ்மான் சாங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வில்லன் டீம் ஃபுல்லாகவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கும். இன்னமும் சிம்பிளாக சொல்ல போனால் ஹக்கும் பாட்டு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஃபேமஸ், காவாலா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லன் போட்டுருந்துருப்பாரு. தால்மேலா ஏஆர் ரஹ்மான் போட்ட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் டீம் எல்லாருமே ஆடுற மாதிரியே இருக்கும். அது எல்லாமே கேட்ட உடனேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹக்கும் பாட்டும் சரி காவாலா பாட்டும் சரி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறந்துட்டாங்க அந்த பாட்டை. இப்போ இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங் வைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிருந்திருக்கு, திரும்பி ரிப்பீட் ஃபேமஸ் ஆகிருந்திருக்கு. இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சாங்கோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஏஆர் ரஹ்மான் தான். அது ஒரு பக்கெட் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதாவது ஜெயிலர் பார்ட் 2 எடுக்கிறாங்க, அதில் தளபதியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நடிக்கிறாரு ரஜினி கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதை விட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டே ஆகணும், இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். பார்ட் 1ஓட வில்லன் பார்த்தீங்கன்னா வர்மன் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆக்டிங் பண்ணியிருந்திருக்காரு, கரெக்டாக இருந்துச்சு காஸ்டிங் எல்லாமே. பார்ட் 2 படம் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை விஜயும் நடிக்கிறாரு ரஜினி நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வில்லனா நீங்கள் யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரோட பேர் மோஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நெல்சனோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த படமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்துச்சு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே விட்டு. அப்படி இருக்கும்போது இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னா
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2024 பிறக்க போகுது. அப்படி இருக்கும்போது 2025 தான் இந்த படத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். காத்திருந்து பார்ப்போம். கால் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரீசெண்ட் டைமில் லியோ படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அர்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.